இது ஒரு வெற்றியின் கதை. கண்ணீர் முதல் கிரீடம் வரை ரொம்ப இமோஷ்னலான பட் எண்டிங்கில் பவர் பேக் விக்ட்ரி கொண்ட தனி ஆளாக நின்று சாதித்த ஒரு பெண்ணின் கதை, ஒரு பெண்ணின் வரலாறு. நான் தான் செலீன். வெல்கம் டு மினிட் மினிஸ்ட்ரி சேனல். அது ஒரு அழகான ஊர், கலப்பிடமான மனிதர்களும் மதங்களும் சேர்ந்து வாழ்ந்திருந்த ஊர். நம்ம இந்தியா மாதிரி சொல்லிக்கலாம். அந்த ஊர்ல ஒரு குட்டி பொண்ணு, அம்மா அப்பா இல்ல, வசதியான வாழ்க்கை இல்ல, அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரே ஏக்கம், கேள்வி, கண்ணீர், இப்படி பலதரப்பட்ட இமோஷன்ஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அந்த சின்ன பொண்ணை பார்த்தாரு. ஆண்டவரின் தயவினால அந்த சின்ன பெண் அவளின் தூரத்து சொந்தமான மாமா ஒருவரால் வளர்க்கப்படுகிறாள். தன் சொந்த மகள் போல அவரும் அந்த சின்ன பொண்ணை வளர்த்துட்டு வராரு. அந்த சிறுமியின் பெயர் எஸ்தர், அந்த மாமாவின் பெயர் மொர்தெகாய். தன் வாழ்க்கைக்கான நோக்கம் என்னது ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம எஸ்தர் தன் சிறு வயது முழுவதும் தன் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதே ஒரு கடமையாக வாழ்ந்துட்டு வரா. நாம் கூட அப்படித்தானே. நம் ஆண்டவர் எதுக்காக இந்த 1000 கோடி உயிர் அணுக்களில் நம்மளை படைச்சாரு, இந்த உலகத்துக்கு அனுப்புனார்னு தெரியாமலே இவ்வளோ காலம் கடந்துட்டோம். ஓகே, கதைக்குள்ள மறுபடியும் போவோமா? திடீர்னு ஒரு நாள் அந்த சிறிய பெண் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பொண்ணா மாறுறா. அந்த நாட்டை ஆட்சி செய்துட்டு வந்த ஆகாஷ்வேரோஸ் என்ற மன்னர் தன் முன்னாள் மனைவி வஸ்தியின் கீழ்ப்படியாமையினால அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மனைவி, அதாவது அடுத்த ராணியை தேடும் பணியில ரொம்ப ஆர்வமா பணியாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல தான் நாடு முழுவதும் நிறைய பெண்கள், அதுல ரொம்ப அழகானவங்க, அறிவானவங்க, ரொம்ப ரொம்ப பணக்காரங்க, இப்படி நிறைய பெண்கள் அந்த நாட்டு ராணியா ஆகிறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த கூட்டத்துல நம்ம எஸ்தரும் கலந்துக்கிறாங்க. ஆண்டவரின் தயவினால ராஜாவின் மனசுல இறக்கம் கிடைச்சி அந்த நாட்டு ராணியாக நம்ம எஸ்தர் முடிசூடப்படுறாங்க. இதோடு அவங்களுடைய வெற்றி கதை முடியலங்க. இனிமேதான் அவங்களோட விசுவாசம், வீரம், அர்ப்பணிப்பு, ஜெபம் போன்ற நற்கனிகளை விதைத்து அறுவடை செய்த பயணம் ஆரம்பிக்குது. அந்த நாட்டிலேயே யூதர்களை கண்டாலே காண்டாகிற ஒரு அரக்க குணம் படைத்த மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ஆமான். ஏதோ சூழ்ச்சி பண்ணி யூதர் குலத்தை அழிக்க, யூதர்களை கொன்று போடணும்னு ஒரு அரச முத்திரை பதித்த சர்க்குலர் ஒன்று அந்த தேசம் முழுவதும் அவன் அனுப்பிட்டான். அதை கேள்விப்பட்ட மொர்தெகாயும் யூத மக்களும் ரொம்ப பயந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது, ஏது பண்றது, யார்கிட்ட சொல்லி நீதி கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போதான் ராணி எஸ்தர் ஞாபகம் வருது. ஆனா பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல அரண்மனைக்கு உள்ள கூட மொர்தெகாயினால போக முடியல. அப்படி ஆமான் ஒரு ஸ்ட்ராங்கான பொய்யாலான ஒரு போலியான கேட் போட்டுட்டான். மொர்தெகாய் உள்ள என்ட்ரி ஆகாத அளவுக்கு. ஸோ நம்ம மொர்தெகாய் என்ன பண்றாரு, அரண்மனைக்கு வெளியே நின்று அழுது புலம்பி இந்த விஷயத்தை எப்படியாவது ராணி எஸ்தருக்கு சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. கடைசியா சொல்லவும் செஞ்சிட்டாரு. அப்போ உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எஸ்தருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா ஆச்சு. அழுவுறா, புலம்புறா, ஒன்றும் புரியாத ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல ஒரு நிமிஷம் ஓரஞ்சு போயிடுறா. பட் ஆண்டவர்
ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் அவளின் கண்ணீர் துடைக்க செய்யுது, புது நம்பிக்கை பறக்க செய்யுது. தன் சொகுசு வாழ்க்கையிலிருந்து எழும்பி நிற்கிறா. ஆண்டவரின் சமூகத்துக்கு போறா. 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றா. இந்த இடத்துல நம்ம எஸ்தர் ஜெபம் என்ற ஒரு பெரிய அற்புத ஆயுதத்தை கையில் எடுக்கிறா. அவ சொல்றா, நான் அழிந்தாலும் அழிவேன். எவ்வளோ பெரிய வார்த்தை இல்ல, எவ்வளோ பெரிய தீர்மானம் இல்ல, ஒரு மிக பெரிய தீர்மானம். எஸ்தர் எடுத்து ராஜாவின் அனுமதி கடிதம் இல்லாம ராஜாவை போய் பார்க்கறா. அந்த காலத்துல ராஜாவை பார்க்கணும்னா அது ஒய்ஃபாவே இருந்தாலும் ராஜாவுடைய அனுமதி கடிதம் இல்லாம போய் பார்க்கவே முடியாது. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ராஜாவுக்கு கோவம் வந்து கொன்னாலும் கொன்னு போட்டுருவாரு. ஆனா நம்ம எஸ்தர் எதுக்கும் பயப்படாம ஆண்டவர்கிட்ட முறையிட்டுட்டு ஜெபம்ங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு டைரக்டா ராஜாவை பார்க்க போயிட்டாங்க. அங்கதான் நம்ம ஆண்டவரின் தயவு இன்னும் அதிகமாக நம்ம எஸ்தர் ராணிக்கு வெளிப்பட்டுச்சு. அவளின் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவரின் அனுகிரகமும் கிடைச்சிச்சு. அந்த ஜெபம் யூத மக்களுக்கு ஜெயத்தை தந்துச்சு. அரச கட்டளைகளை ரத்து செய்யப்படப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எந்த குழிய, அதாவது எந்த சிலுவை மரத்தை ஆமான் மொர்தெகாய்க்காக தோண்டினானோ செதுக்கினானோ அதே சிலுவை மரத்துல ஆமான் தூக்கிலிடப்பட்டு செத்து போனான். இங்க நாம் கவனிக்க வேண்டிய செயல் 3 இருக்குங்க. நம்பர் 1 சொகுசு வாழ்க்கை, 2வது பயம், 3வது ஜெபம். சொகுசு வாழ்க்கைங்கிறது நம்ம எல்லாருமே விருப்பப்படுற ஒரு வாழ்க்கை. இப்போ நிறைய பேர் அவங்க இருக்கிற வாழ்க்கையே சொகுசான வாழ்க்கையா நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல இன்னும் சொகுசான வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக மொத்தம் கம்ஃபர்டபுளான லைஃப்ல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா, நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழணும்னா கண்டிப்பா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். இந்த சொகுசான வாழ்க்கையிலிருந்து நாம வெளியில வந்தாதான் ஆண்டவருக்கு ஏத்த வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும், நம்ம எஸ்தர் ராணி மாதிரி. அதே மாதிரி பயம், ராஜா முன்னாடி பேச தைரியம் எப்படி எஸ்தர் ராணிக்கு வந்துச்சோ, பயமில்லாத ஒரு தைரியம் எப்படி வந்துச்சோ, நாம கூட நிறைய விஷயங்களை ஆண்டவருக்காக கட் பண்ணணுங்க. நிறைய நேரம் நம்ம சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தைரியமாக கைவிட்டு விடணும். 3வது ஜெபம். ஸோ ஜெபத்தினால நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். ஸோ ஜெபங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை எஸ்தர் ராணி போல நாமும் கையில் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆமான் மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், நிறைய மனிதர்கள் இருக்கலாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுதான் விதின்னு நினைச்சு வாழ போறோமா, இல்ல முயற்சி செஞ்சு எஸ்தர் ராணி போல நம்ம ஜெபம்ங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து நம்ம ஜெயிக்க போறோமா? நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜ் போயிட்டு இருக்கலாம், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாங்க. இந்த கடைசி காலத்துல நீங்களும் உங்க குடும்பமும் உங்க சபை மக்களும் 2ஆம் வருகையில் ஆண்டவரை சந்திக்க, ஆத்துமாக்களை காப்பாற்ற என்ன செய்ய போறீங்க? எஸ்தர் போல எழுந்து ஜெபத்தின் பட்டயத்தை எடுக்க போறீங்களா, இல்ல வஸ்திய போல ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கைவிட்டு விடப்பட போறீங்களா? முடிவு உங்கள் கையில். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.